எனக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒன்று நீங்கள் பேசுங்க, இல்லைன்னா நீ பேச கேளுங்க. மற்றவர்களுக்கு எப்படியோ, எனக்கு வந்து என் இன இறைவன். இப்போ அதில் எழுதியிருக்கு பாருங்க, எம்மை நம்பினோர் அஞ்சுவதற்கு இல்லைன்ட்டு. அவனை நம்பி தான் இந்த போர்க்களத்துக்கு போகிறோம். மற்றவங்களுக்கு தேர்தல், எங்களுக்கு இது போர். அப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு தானே போகணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த 2026 தேர்தலில் வந்து உங்களோட பரப்புரை எதை நோக்கி ஒரு முக்கிய கட்டமாக இருக்கும் அப்படின்னு? நல்ல ஆட்சியை நோக்கி தான் இருக்கும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சின்னு எங்கள் புரட்சி பாலன் பாடுறான் பார்த்தீங்களா? உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் நாடை மாற்றி படைப்பேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உலகமே திரும்பி பார்க்குற ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்போம். பூமியின் சொர்க்கமாக மாற்றுவேன் என் தாய் நாட்டை. 234 தொகுதியிலும் உங்களோட இதோட பரப்புரை வந்து முன்னெடுக்கப்படுகிறது. இன்றிலிருந்து 21ஆம் தேதி வரை, ஏப்ரல் 21 வரை தொடர்ச்சியாக. எல்லா கட்சிக்கும் ஒரே எதிர்கட்சி நாங்கள் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். யாராவது ஊழல் இல்லாத ஒரு கட்சி சொல்லுங்கள், உண்மை நேர்மையான ஒரு ஆட்சி சொல்லுங்கள், இலவசம் தராத ஒரு கட்சி சொல்லுங்கள், வாக்குக்கு காசு கொடுக்காத ஒரு கட்சி சொல்லுங்கள். அப்போ எல்லா கட்சியும் ஒரு பக்கம் இருக்குது, அதுக்கு எதிர்பக்கம் நான் இருக்கிறேன். அவங்க சூலாயுதமாக இருக்கிறாங்க, நான் வேலாயுதமாக இருக்கேன். என் பாட்டனோட வேலாயுதமாக இருக்கேன், கூராயுதமாக இருக்கேன். அறிக்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இலவசம் இல்லாத நீங்கள் தான் முதல்ல அறிக்கை சொல்லுவீங்க. இந்த அறிக்கை மக்களிடையே எடுக்கணுமா? இலவசம்ங்கிறது ஒரு ஏமாற்று. எதையாவது கொடுத்து எதையாவது கொடுத்து என் மக்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க. நான் அதில் இருந்து மாற்ற நினைக்கிறேன். இது ரெண்டுக்கும் தான் போட்டி. புரியுதுன்னு நினைக்கிறேன். இலவசம்ங்கிறது ஒரு ஏமாற்று, லஞ்சம். இது நீண்ட கால போர், ஒரு 500 ஆண்டுகளாக நடக்கிற போர். அதனால கொஞ்சம் முன்கூட்டியே ஆரம்பிக்கிறேன்.